திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்பது குறித்து நேற்று பேச ஆரம்பித்தோம். எபேசியர் 5 ஆரம்பித்தோம். 5ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 21 வசனம் வரை உள்ள அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை காண்பித்தேன். ஏன் ரொம்ப முக்கியம்? யாருக்கு எழுதுகிறார் அவர்? ஆவியினால் நிறைந்து இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்று அதன் மூலமாக உள்ளம் மகிழ்ந்து கீர்த்தனைகளை பாடி சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் அவர்கள் நிறைந்து வெறும் வாயில் பாட்டு பாடல, இருதயத்தில் கத்தரை பாடி கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதன் விளைவாக ஏற்படுறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தர்கள் எழுதியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வராங்க. மனிதர் இயல்பாக அதெல்லாம் செய்ய முடியாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தர்கள்னு சொல்லி பாருங்கள், அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவரவர் எவருக்கும் கீழ்ப்படியக்கூடாதுங்கிற மாதிரி தான் வாழணும்னு பார்க்குறாங்க. அதுதான் மனித இயல்பு, பாவ மனிதனின் இயல்பு அதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள், தேவ ஆவியினால் நிறைந்த மனுஷர்கள், இயேசுவை அறிந்த மனுஷர்கள், இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் இதை பெற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியும். அதில் தான் ஆரம்பித்தோம். நம்ம அதை சொல்லிட்டு தான் 22ஆம் வசனத்திலிருந்து மனைவியிலே உங்கள் சொந்த புருஷருக்கு கத்தருக்கு கீழ்ப்படியது போல கீழ்ப்படியல்ன்றாரு. அப்புறம் 25ஆம் வசனத்துக்கு போகும்போது புருஷரிலே கிறிஸ்து சபையில் அன்பு வந்தது போல் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள்ன்றாரு. மனைவி என்ன செய்யணும், புருஷன் என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் அப்புறம் தான் வர்றாரு. நான் முதல்ல கவனிக்க வேண்டியது எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை என்று காண்பித்தேன். அதன் பிறகு கவனத்தை பற்றி பேசணும். உடன்படிக்கை, திருமணம் என்கிறது ஒரு உடன்படிக்கை, ஒரு சாதாரண காரியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை ரொம்ப சீரியஸான விவகாரம். அந்த உடன்படிக்கை செய்தால் அதை கனம் பண்ணி ஆகணும். அந்த உடன்படிக்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க, ஆப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை அவர்களே வைத்து கொள்கிறார்கள். அப்படி தான் திருமண வாழ்க்கை இருக்கிறது. திருமண வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பமாகுது பாருங்கள். ஏதோ எனக்கு பிடிச்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது. வெறும் எனக்கு இஷ்டமாக இருக்குது நான் பண்ணிக்கிட்டேன்னு கிடையாது. அதற்கும் மேலாக நான் கடவுளுக்கு முன்னாலும் மனுஷருக்கு முன்பாகவும் இந்த பெண்ணை அல்லது இந்த புருஷனை என்னுடைய விவாக மனைவியாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அவருடைய தூய நியமப்படி நான் நடந்து கொள்வேன் என்ற வாக்குறுதியை தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதே கிடையாது. இப்போ என்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்றதே கிடையாது. அதுதான் அங்கே பெரிய வித்தியாசம் உடன்படிக்கைக்கும் மற்ற காரியங்களுக்கும். எனக்கு இஷ்டமாக இருக்குது, நான் பிரியப்படுறேன், அதனால் அப்படி கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன்றதான் சொல்கிறாங்க. ஃபீலிங் இருக்கலாம், ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கலாம். பட் அதையும் தாண்டி நான் எப்படி நடந்து கொள்வேன், நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எப்படி இருப்பேன், நான் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா சவால்கள் மத்தியிலையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை நான் முதல்ல சொல்கிறேன். அதுதான் அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கை அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதை பற்றி பேசணும். அப்புறம் உடன்படிக்கை அன்பை பற்றி சொன்னேன். அன்பை பற்றி வேதம் பேசும்போது அந்த உடன்படிக்கை அன்புன்ற ரீதியில் தான் பேசுது. உலகம் அன்பை பற்றி பேசும்போது என்ன சொல்லுது? அன்பு ஒரு ஃபீலிங்ன்ற மாதிரி சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஃபீலிங் இல்லைன்றாங்க. எனக்கு இன்னும் இப்போ முன்ன ஃபீலிங் இருந்ததுங்க, இப்போ ஃபீலிங் இல்லை, அதனால் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபீலிங் வருது, ஃபீலிங் போகுது. ஆனால் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அது எப்போவுமே இருக்கும் இல்லையா? ஒரு அர்ப்பணம் இருந்ததுன்னா, எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன், என்னுடைய டியூட்டி, நான் இதுக்குன்னு சொல்லிட்டேன், வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், அதை நிறைவேற்றணும், அதில் தான் எனக்கு மரியாதைன்றதுன்னா அது வேற. கிறிஸ்தவ அன்பு அப்படிப்பட்ட கவனன்ட் லவ். இது வேதம் போதிக்கிறது அப்படிப்பட்ட உடன்படிக்கையின் மூலமாக ஏற்படுகிற அன்பு. ஃபீலிங் கிடையாது. அது இந்த வாக்குறுதி, நான் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம், நான் என்ன செய்வேன் சொல்லியிருக்கிறேன், அதை செய்வேங்கிற அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அதாவது கிறிஸ்தவ அன்புங்கிறது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு ஆக்ஷன். நான் என்ன செய்வேன்,
செய்கிறது பற்றி. ஃபீலிங் கிடையாது, ஆக்ஷன். அதை பற்றி தான் நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தில் கூட நிறுத்தினது அது என்னன்னா, இந்த கவர்னன்ட் லெவலில் வந்து இட்ஸ் கான்ஃப்ரண்டேஷனல்னா 2 பேர் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். திருமணம் செய்து கொள்வதனாலேயே ஒரு உரசல் அங்கே ஏற்படுகிறது. திருமணம் ஒரு உரசலை உண்டாக்குது. இது வரைக்கும் தனியாக இருக்கிறோம், திருமணம் செய்து கொண்ட உடனே 2 பேர் இப்போது ஒன்றா வந்திருக்கிறாங்க. ஒரு உரசல் ஏற்படும். ஏன் அந்த உரசல் ஏற்படுறதுன்றதை 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் நாம் பார்க்குறோம். 26ஆம் வசனம் பாருங்கள். 25லேருந்து வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலிகத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதும் மகிமையும் உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ திருமணத்தின் நோக்கம் என்ன? எதுக்கு 2 பேரை கர்த்தர் ஒன்றா இணைக்கிறாரு? திருமணத்தை எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா, 2 பேர் இப்படி விசுவாசிகள் ஒன்றா வந்து ஒருவரை ஒருவர் சுத்திகரித்து கழுவி பரிசுத்தமாக்கி கரைதிரை ஒன்று இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றவர்களாக மாற்றுவதற்காக, அதுக்காக தான் 2 பேர் ஒன்றா சேர்க்குறாரு. 2 பேருக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்குது, பல அழுக்குகள் இருக்குது, பல காரியங்கள் நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது. எல்லா மனுஷர்களும் பார்த்தீங்கன்னா சில குறைகள் இருக்குது இல்லையா? ஏன்னா இது ஒரு பாவ உலகம், பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் பர்ஃபெக்ட்னு ஒன்று சொல்ல முடியாது. அந்த பாவத்தின் பாதிப்பை நிறைய நேரங்களில் பார்க்கலாம். அதனால தான் திருமண வாழ்க்கை கூட கஷ்டமாயிடுது. நமக்குள்ள பல வேண்டாத காரியங்கள்லாம் இருக்குது, வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் திருந்த வேண்டியது இருக்குது, மாற வேண்டியது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே சொல்லியிருக்கிறது போல் கழுவ வேண்டியது நிறைய இருக்குது, கழுவி நீக்க வேண்டிய அழுக்கு நிறைய இருக்குது, பரிசுத்தமாக வேண்டியது நிறையா இருக்குது, கரை திரை எல்லாம் நிறையா இருக்குது, அதையெல்லாம் போக்க வேண்டியதாக இருக்குது. திருமணத்தை கர்த்தர் 2 பேரை ஏன் ஒன்றா சேர்க்குறாருன்னா இதுக்காகவே ஒன்றா சேர்க்குறாரு. இந்த கரை திரையெல்லாம் நீக்கிறதுக்கு, பரிசுத்தமாக்குறதுக்கு, இந்த அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு தான் ஒன்றா சேர்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது திருமணத்தில். இதுதான் கொஞ்சம் என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. திருமணத்தில் நுழைஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை திருமணத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்றோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இப்போ கவனிங்க, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அதாவது இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவாராம். கடைசியில் அப்படி நடக்க போகுது, கர்த்தர் வரும்போது அதெல்லாம் செய்வார். ஆனால் இப்போவே நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு கர்த்தர் அதை பண்ணுறாரு. மறைந்து இருக்கிற பிழைகள், குறைகள், கரைதிரைகள், அழுக்குகள் எல்லாத்தையும் வெளிக்கொடுத்தி ஏன் வெளியே கொண்டு வர்றாரு, ஏன் காட்டுறாரு, ஏன் அதை நம்ம பார்க்கும்படி செய்கிறாருன்னா, நாம் அதிலிருந்தெல்லாம் விடுபடும்படியாக, கழுவப்படும்படியாக, சுத்திகரிக்கப்படும்படியாக அதை செய்கிறாரு. நம்ம நல்லதுக்காக தான். முகத்தை கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்கும்போது அழுக்கு இருக்கிறது தெரியுது, எதை எங்கே கழுவணும்னு தெரியுது, சரீரத்தை பார்க்குறோம், அங்கங்கே அழுக்கு இருக்கிறது தெரியுது, நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சி கழுவுறோம். அப்போ பார்க்காம இருந்தால் எப்படி கழுவுறது, பார்க்காம இருந்தால் எப்படி சுத்திகரிக்கிறது, பார்த்தா தானே. அதனால் கர்த்தர் பல விதங்களில் நமக்குள்ளே இருக்கிற குறைகளை, நமக்குள்ளே இருக்கிற பிழைகளை, கரைதிரைகளை கர்த்தர் நம்ம காட்டுறாரு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், நம்ம ஒன்று கூடி வர்றோம், சபையாக இருக்கிறோம், பலரும் ஒன்று கூடி வரும்போது ஐக்கியம் கொள்ளுகிறோம். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் உதவுகிறோம் பாருங்கள். அப்போ குறைகள், பிழைகள் எல்லாத்தையும் நீக்கி கரைதரையெல்லாம் நீக்கிறதுக்காகவே நம்ம ஒன்று கொண்டு வரோம். திருமண வாழ்க்கை ரொம்ப நெருக்கமான உறவு. அதில் மறைஞ்சிருக்கிற காரியங்கள்லாம் வெளியே வந்துடுது. அதனால தான் நேற்று அந்த பிரிட்ஜு எக்ஸாம்பிள் சொன்னேன். பிரிட்ஜ் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குதா? பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க, கட்டும்போதே அதில் சில கட்டுமானத்தில் சில பிழைகள் இருக்கிறது, சரியாக கட்டலை,
இன்ஜினியர் சரியில்லை, அதில் வேலை செஞ்ச ஆளுங்க சரியில்லை, என்ன மாதிரி அதை பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணலை. அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நிறைய டிஃபெக்ட் இருக்குது, நிறைய பிழைகள் இருக்கிறது. ஆனால் சாதாரண மனுஷனுடைய கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. சாதாரண மனுஷன் பார்க்கும்போது அழகாக இருக்குது, பிரிட்ஜு பெயிண்ட் அடிச்சுட்டா ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி தான் மனிதர்கள் கூட பாருங்க, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நல்லா உடுத்திருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு புன்னகையோடு இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய டிஃபெக்ட்ஸு இருக்குது, நிறைய டிஃபெக்ட்ஸு இருக்குது. நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அழுக்கு நிறைய இருக்குது, வேண்டாத காரியங்கள் நிறைய இருக்குது, வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள் உள்ள நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாம் இந்த பாவ உலகத்துலேருந்து வர்றோம் இல்லையா, அதெல்லாம் சிலதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. போக போக தான் அதை கர்த்தர் வெளிப்படுத்த உணர்த்த சபைக்கு வர்றோம், வசனத்தை எதுக்கு கேட்குறோம்? ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக ஆகிறதுக்கு தான் கேட்குறோம். வந்து கேட்கும்போது நமக்கு தெரியுது, ஐயோ என்ன சத்தியம் அப்படி சொல்லுது, நம்ம இப்படி இருக்கிறோமே, இப்படி நடந்து கொள்ளக்கூடாதே, நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி மாறணும். அப்போ கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் பிரசங்கத்தின் மூலமாகவும் மற்றவர்களோடு நம்ம வைத்திருக்கிற உறவுகள் மூலமாகவும் நமக்குள்ள மாற வேண்டிய காரியங்களை வெளிக்கொண்டு வர்றாரு, நம்ம உதவி செய்கிறாரு. அதை ரொம்ப அதிகமாக நடக்கிறது எங்கன்னா திருமணத்தில் நடக்குது. ஏன்னா திருமணத்தில் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து மனைவி பார்த்துட்டு போகிறதில்ல, சர்ச்சுக்கு வர்ற மாதிரி மனைவியோடையே வாழ்கிறோம், எந்நேரமும் வாழ்கிறோம். இது நான் சொல்லுவேன், அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி கூட கிடையாது. அப்பா அம்மா வீட்டில் கூட தப்பிச்சிடுறோம். நிறைய பிழைகள்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அப்படியே சமாளிச்சுட்டு ஒரு 18 வயசு ஆனோன்னு எங்கேயே காலேஜுக்கு போயிடுறோம், அங்கே போயிடும், ஹாஸ்டலில் இருந்துட்டு வெளியூர் போயிடுறோம், தப்பிச்சிடுறோம் அதுலேருந்து. இவங்க சும்மா குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு இவங்களை ரொம்ப வந்து பார்க்குறது இல்லை. அப்புறம் கொஞ்சம் வேலைகளை கிடைச்சா வேற எங்கேயாவது ஊருக்கு போய் அப்படியே போயிடுறோம். பாருங்கள், கொஞ்ச காலத்து உறவாக தான் இருக்குது. பெற்றோர் கூட இருக்கிற உறவு கூட கொஞ்ச காலத்து உறவு தான் இருக்குது. இப்போல்லாம் பசங்க படிக்க ஆரம்பித்தோடனே எங்கெங்கேயோ போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க, இல்லை வெளியூருக்கு போயிடுறாங்க வேலைக்கு, அங்கங்கே போயிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. அவங்க பிள்ளைகளை திருத்த அவசியம் இல்லைங்கிற மாதிரி போயிடுது. பெற்றோர் வந்து கொஞ்சம் இருந்திருந்தால் பண்ணியிருப்பாங்க, பட் எங்கே டைம் இல்லையே, கடகடன்னு போயிடுது டைமு, இவன் போயிடுறான் ஆள். ஆனால் திருமணத்தில் மாட்டிக்கிறான். வந்து திருமணத்தில் ஓட முடியாது, வேலைக்கு வெளியூர் போனால் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகணும், கூடயே தான் இருக்கணும், வாழ்நாள் முழுக்கிற சாகிற வரைக்கும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைன்னு இருக்குது பாருங்க, கூட தான் வாழ்ந்து ஆகணும், தப்ப முடியாது. எங்கே போனாலும் கூட இருப்பாங்க, இரவும் பகலும் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்கள்லாம் நம்ம விவாதிக்கிறோம், பேசுகிறோம், பல காரியங்களோட கடந்து போகிறோம், பல கஷ்ட நஷ்டங்கள்லாம் கூட சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம், வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எல்லாம் ஒன்றா தான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையை ஒன்றா சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த திருமணம்ங்கிறது ரொம்ப விசேஷத்தமான உறவு. நீங்கள் தாத்தா பாட்டிகிட்டேருந்து தப்பிச்சிட்டிங்க, அப்பா அம்மாட்டேருந்து தப்பிச்சிட்டிங்க, உங்கள் அண்ணன் தம்பிகிட்டேருந்து தப்பிச்சிட்டிங்க, உங்கள் நண்பர்கள் காலேஜில் ஸ்கூலில் இருந்த நண்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இது சரியில்லை நீ இப்படி இருக்கிற அப்படின்னு இருக்காங்க. அவன்கிட்ட வச்சுக்க மாட்டோம், என்ன சும்மா நம்மளை இப்படி சொல்லிட்டு இருக்கானே. எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டிங்க, மனைவி கிட்ட தப்ப முடியாது, புருஷங்கிட்ட தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு அது, விளங்குதப்போ. அப்போ எல்லார் கண்ணுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது பிரிட்ஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா சாதாரண மனுஷர்கள் பார்க்குறாங்க, நம்மளாம் பெரிய இன்ஜினியர் கிடையாது, நம்ம என்ன ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா, பார்த்த உடனே இதில் என்ன பிள்ளை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. எல்லார் கண்ணுக்கும் அது தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஆனால் திடீர்னு ஒரு 5 டன்னு ட்ரக்கு வருது, நல்ல ஹெவி வெயிட்டில் ஏற்றிட்டு வருது. அது வந்தவுடனே இந்த கிராக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. லேசாக மயிரலை கிராக் மாதிரி இருந்தது, வெடிப்பு மாதிரி இருந்தது. அது என்னமோ சும்மா ஏதோ கோடு கிழிச்ச மாதிரி இருந்தது பென்சிலில். இப்போ பார்த்தீங்கன்னா விரிஞ்சு நிற்கிது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது விழும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இது பிரிட்ஜு நிற்குமா நிற்காதா அப்படின்ற சந்தேகமாக. கிராக்கு வந்து இந்த ட்ரக்கு வந்ததுனால உண்டாகலை. ஹலோ, ட்ரக்கு வந்ததுனால உண்டாகலை, ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே இந்த வீக்னஸ் இருக்குது, கட்டினதுலே தப்பு பிழை, வேலை செஞ்சதே சரியாக செய்யலை, அதில் பிழை இருக்குது. இந்த ட்ரக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுது, அது இருக்குதுன்றதை காட்டிச்ச ஒழிய இந்த ட்ரக்கு ஒன்றும் அதை பிரிட்ஜை கிராக்காக வைக்கல, ஏற்கனவே இருந்ததை எடுத்து காட்டுகிறது. அப்போ திருமணம் செய்ய போகிற வாலிபரெல்லாம் நிறைய இருக்கிறீங்க. திருமணத்து அன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, 5 டன் ட்ரக்கு வருது, உங்கள் இருதயத்தின் மேலே ஏறப்போகுது.
இருதயத்தின் மேலே ஏறி அங்கே இருக்கிற வெடிப்புகள், அங்கே இருக்கிற வீக்னஸ்ஸு, அங்கே வேண்டாத காரியங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போகுது. அதுதான் திருமணம். அதுக்கு ரெடியாக இருக்கணும். காட்டப்போது எவ்வளோ வீக்கு, இது எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ பலவீனங்கள்லாம் உள்ளே இருக்குது, எவ்வளோ வேண்டாத காரியங்கள்லாம் உள்ளே இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம், பிரிட்ஜை இடிஞ்சு விழுந்துடும் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே தான் இருக்கும், சரிப்படுத்திக்கிட்டே தான். அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, புருஷனை மனைவியும் ஒன்றாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் வைக்கிறாரு. திருமணம் என்ன பண்ணுது, அது நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்க வைக்கிது நம்மளை. இது தப்ப முடியாத ஒரு உறவாக இருக்குது. நம்மளே நம்ம பார்க்குறோம். வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகளில் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. 27ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் இப்படி சொல்லுது, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நட்பை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம், சிநேகிதர்களை பற்றி, அவர்களோடு இருக்கிற நட்பை குறித்து நிறையா வாசிக்கிறோம் இல்லையா பைபிளில். திருமணத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. திருமணத்தை ஒரு நட்புன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. நான் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், திருமணம் ஒரு நட்பு மாதிரி தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நட்பில் என்ன நடக்குதோ அதே திருமணத்தில் நடக்குது. நட்பில் என்ன நடக்குது, இரும்பை இரும்பு கருக்கிடும்ன்றது போல மனுஷனும் தன்னுடைய சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான், ஷார்ப்பாக்குறான், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்குறான். ஒரு நல்ல நண்பனாக இருந்தால், உங்களுடைய நல்ல நண்பனாக இருந்தால், உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருந்துவதற்காக, இன்னும் நல்லா இருப்பதற்காக உங்களுக்கு சுட்டி காண்பிப்பான். உங்களுக்கு ஆமஞ்சாமி போட்டுட்டு இருந்தாலும் அவன் நண்பனே கிடையாது. உங்களுக்கு பிரியமானதை பேசிக்கிட்டு நீ எல்லாம் ஓகே ஆக்கும், ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா அவன் நல்ல நண்பனே கிடையாது. உங்கள் தவறுகளை உங்கள் மேலே கரிசனை கொண்டு எடுத்து சொல்லி, இப்படி இருக்குதப்பா, இப்படி இருந்தேன்னா எப்படி நீ உருப்படுவ, எப்படி ஒன்று வெற்றி பெறுவ வாழ்க்கையில், இதை சரி பண்ண வேணாமா, இந்த கெட்ட காரியத்தை நீக்க வேணாமா, வாழ்க்கையில் இதை கழுவ வேணாமா, அதை நீக்க வேணாமான்னு உங்களுக்கு சொல்லி காமிப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நமக்கு தேவை. நண்பர்களை பற்றி நிறையா நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நமக்கு தேவை. ஏன்னா நட்பில் கூட, கிறிஸ்தவர்கள் ஒரு நட்பில் கூட அப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் இன்னும் ஷார்ப்பாக்குறது, இன்னும் பரிசுத்தமாக்குறது, இன்னும் நல்லா ஆக்குறது. ஒருத்தரோட சேர்ந்ததுனாலேயே நம்ம இன்னும் நல்லா ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நட்பாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க அதுக்கு? அப்படிப்பட்ட ஒரு நட்பு உங்களுக்கு கிடைச்சா, நல்ல சிநேகிதன், நம்பக்கூடிய சிநேகிதன், அவன் ஒன்று சொன்னான்னா, உன்ட்ட இது தப்பு இருக்குது, இந்த பிழை இருக்குது, இதை சரி பண்ணுன்னு சொன்னான்னா உங்களுக்கு உடனே உருன்னு வராது. ஏன்னா அவனை நம்புறீங்க, அவன் உங்கள் நன்மைக்காக பேசுகிறான்றதை நம்புறீங்க, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. அவன் எதிரி கிடையாது, என் பட்சத்தில் அவன் இருக்கிறான், எனக்காக இருக்கிறான்னு நம்புறீங்க. அதனால் அவன் சொன்னதுனால நீங்கள் திருந்துறீங்க. அதுதான் சரியான நட்பு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை என்ன பண்ணுறான், இன்னும் ஷார்ப்பாக ஆக்குகிறான். திருமணம் அப்படிப்பட்ட ஒரு நட்பை போல கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது 2 பேரை ஏன் ஒன்றா போடுறாருன்னா, அந்த பிரிட்ஜு கதை சொன்னேன். இப்போ இன்னொரு கதை சொல்கிறேன். ஜெம்ஸ் இருக்கு இல்லையா, விலையேற பெற்ற கற்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கருங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் அதை எடுத்து கொண்டு ஜெம் எடுக்கிறவங்க, அந்த விலையேற பெற்ற கற்களை இது பண்ணுறவங்க, ப்ராசஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய அந்த அற்புதமான லுக்கை எப்படி கொண்டு வர்றாங்க, பலன்னு அந்த விலையேறப்பெற்ற கல்லுடைய மேன்மையை காணும்படியாக எப்படி அதை ஆக்குறாங்க, மாற்றுறாங்கன்னா, ஜெம் டம்ளர்னு ஒரு ப்ராசஸிங் இருக்குது. ஜெம் டம்ளர்னு ஒரு டம்ளர் மாதிரி ஒரு டிவைஸில் கொண்டாந்து அதை போட்டு, அதுக்கு அதில் ஒரு கலவை மாதிரி ஒன்று போடுறாங்க, போட்டு அதை உருட்டுறாங்க. இது அப்படியே ஒன்றோட ஒன்று உரசி அந்த ப்ராசஸ் பாருங்கள். இது ஒரு மிஷின் இப்படியே போகுது. அந்த ஜெம் டம்ளர் உரசி கடைசியில் ரொம்ப நேரம் அதை பண்ண பிறகு, சில நேரத்தில் பல மணி நேரங்கள், பல நாட்கள் கூட ஆகிறது, பண்ண பிறகு அதில் உள்ள அந்த அற்புதமான கலர்ஸு, அதனுடைய அழகான தோற்றம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. கருங்கல் மாதிரி இருந்தது, சாதாரண கல் மண் மாதிரி இருந்தது,
இப்போ அழகான விலையேற பெற்ற கல் மாதிரி ஆகுது. அப்போ திருமணத்தை கர்த்தர் எப்படி வச்சுட்டாரு? இந்த ஜெம் டம்ளர் மாதிரி வச்சுட்டாரு. இந்த இந்த உங்களை நல்லா ஆக்குறதுக்காக, உங்களை நீங்கள் எப்படி இருக்க வேணுமோ அப்படி மாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு விலையேற பெற்ற கல் மாதிரி. ஆனால் இப்போ கல்லும் மண்ணும் மூடிக்கிட்டு இருக்குது, வேண்டாத அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, வேண்டாத காரியங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு அது வெறும் பார்த்தா கல் மண் மாதிரி இருக்குது. திருமணத்தில் கொண்டாந்து விட்ட உடனே என்ன பண்ணுறாரு? 2 பேரையும் உள்ளே போட்டு இந்த கலவையை போடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறாரு. இந்த தெய்வீக அன்பு, உடன்படிக்கையின் அன்பு, இதெல்லாம் போட்டு உருட்டுறாரு. 2 பேருக்கும் ஒன்றா வாழ வைக்கிறாரு. அதனால தான் திருமண வாழ்க்கை அந்த ஜெம் டம்ளர் மாதிரி இருக்குது பாருங்க. சிலர் சொல்லியிருக்காங்கன்ட்ட, என்னங்க ஒரே உருட்டாக இருக்குது, திருமணம் செஞ்சேன் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாளாகவ, இந்த மனுஷன் என்னை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறான், நல்லா உருட்டிட்டோம். உருட்டுறதுக்காக தான் கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா உங்களை ஷார்ப்பாக்கணுமே, உங்களை அழகாக்கணுமே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அழகான அந்த புது சிருஷ்டியின் தோற்றத்தை வெளியே கொண்டு வரணுமே. நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாச்சே, நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்காக, உங்களை மாற்றுறதுக்காகவே திருமண வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அதனால தான் பாருங்கள், வேதவசனம் எப்படி போதிக்குதுன்னா, திருமணமே ஒரு நட்பு என்கிற ரீதியில் தான் போதிக்குது. அதை கொஞ்ச நேரம் பார்ப்போம். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணப்போ எல்லாம் நல்லதுன்னு கண்டார் இல்லையா? மனுஷனை பார்க்குறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு, உண்டாக்குனதெல்லாம் பார்க்குற மிகவும் நல்லதுன்றார். முதல் அதிகாரத்தில் நல்லதுன்ற வார்த்தை தான் திருப்பி திருப்பி வருது. கடைசியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு மிகவும் நல்லதுன்றார். 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது நல்லது இல்லைன்னு ஒரு தடவை சொல்கிறாரு. என்ன நல்லது இல்லை? கடவுள் உண்டாக்கியிருக்காருங்க எல்லாத்தையும், அவர் எப்படி நல்லது இல்லாத ஒன்றை உண்டாக்க முடியும்? என்ன ஆயிடுச்சு அங்கே கோளாறு? பாவம் இன்னும் வரல, பிசாசு இன்னும் உள்ள தோட்டத்தில் புகுந்து கெடுக்கலை, அதெல்லாம் ஒன்றும் ஆகவே இல்லை. இவங்க விளக்கப்பட்ட கனி இன்னும் பூசிக்கலை. அதெல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் நடக்குது. 2ஆம் அதிகாரத்திலேயே நல்லதில்லைன்னு ஒரு தடவை வருது. மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. ஏன் அதை நல்லது இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன் நல்லது இல்லைன்னா, அவன் தனிமையாக இருக்கிற அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவனாக உண்டாக்கப்படவில்லை. அவனை உண்டாக்குனது யாரு? தேவன். யாரை மாதிரி உண்டாக்கியிருக்கிறார்? அவரை மாதிரியே உண்டாக்கிறார். அந்த தேவனே திருத்துவ தேவனாக இருக்கிறார். ஒரே தேவன், ஆனால் 3 நபர்கள் உள்ள. இயேசு வந்த பிறகு இந்த திருத்துவத்தை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு வந்து அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாம். ஓஹோ, பிதான்னு இருக்காரு, குமாரன் இருக்காரு, பரிசுத்த ஆவின்னு இருக்கிறாரு. இந்த 3 நபர்கள் ஒரே தெய்வம், ஆனால் 3 நபர்கள். அதனால தான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 26ஆம் வசனத்தில், லெட் அஸ் மேக் மேன், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்றார். யார்கிட்ட பேசுறாரு? சிலர் சொல்றாங்க தேவதூதர்கிட்ட பேசுறாங்க. இல்லை, தேவதூதத்தை ஏன் சொல்றாரு? இதை தேவதூதரும் கடவுளும் ஒரே சாயலா? கிடையாது. நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாங்க? அதை குறித்த ஒரு வெளிச்சம் இயேசு வந்த பிறகு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிங்கிற இந்த 3 பேர் அடங்கிய திருத்துவத்திலே அந்த பேச்சு நடக்குது. நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தேவன் எப்படியோ அப்படிதான் மனுஷன் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவரே தனிமையாக இல்லை. அவரே இப்போ இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற உறவை பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவை பாருங்க. இந்த 3 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்து எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க. இயேசு சொல்றாரு, என் பிதாவுடைய சித்தத்தை தவிர நான் வேற எதையும் செய்யறதே கிடையாது. பிதா அங்கிருந்து சொல்றாரு, இவர் என் குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு இவர் மேல அவ்வளோ பிரியம், இவருக்கு அவர் மேல அவ்வளோ பிரியம். அவர் சொல்றாரு, ஒண்ணுமே செய்யறதில்லை, நான் ஒன்று சொல்லவும் செய்யறதில்லை, செய்யறதும் செய்யறதில்லை. அவர் சொல்லாம நான் செய்யறதும் கிடையாது, அவர் சொல்லாம பேசுறதும் கிடையாது. அவர் செய்கிற கிரியை, அவர் என்ன கிரியை செய்யணும்னு சொல்றாரோ அதான் நான் செய்கிறேன். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நான் என்னை பற்றி பேச வரல, இயேசுவை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? எப்படி வெல் கோஆர்டினேட்டடாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த 3 பேரும். ஒருத்தரோட ஒருத்தர் அப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தில், நெருக்கத்தில், ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படின்னு இருக்கிறாங்க. அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவு, அப்படிப்பட்ட உறவிலே வாழக்கூடியவனாக தான் மனுஷனையும் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். குடும்பங்கள் அப்படிதான் இருக்கணும், திருமண வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும்.
மனுஷன் வந்து தனிமையா இருக்கிறதுக்காக உண்டாக்கப்படவில்லை, தனியா கடந்து வாழ்க்கையை வாழ்றதுக்காக உண்டாக்கப்படவில்லை. அவன் குடும்ப சூழல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் அப்படின்னா, அதனால தான் அப்படிலாம் ரொம்ப அதிகமாக போதிக்குது வேதம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, நீ நன்றாயிருக்கும்படி உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி அப்படி செய்யின்னு இருக்குது. ஏன்? அந்த ஸ்ட்ரக்சர் கடவுள் உண்டு பண்ணது. அதுக்குள்ளே இரு, நீ தகப்பன் தாயோட நல்லா இரு. பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு சொல்றாரு, பிள்ளைய கோபம் மூட்டாதன்றாரு, எரிச்சல் மூட்டாத அப்படிங்கிறாரு. ஏன்? நல்ல குடும்பம் அழகா அற்புதமா ஒன்னா எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப மனுஷனை மற்றவர்களோடு உறவு கொள்கிற விதத்தில் தான் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்குனப்ப என்ன பண்றாரு, வச்சப்ப அவன் தனியா இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு தனிமையாக இருப்பதுன்னு. இன்னும் நீ இருக்க வேண்டிய விதத்தில் உன்னை நான் செய்யலை, உனக்கு ஒரு துணையை நான் உண்டாக்குவேன், உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை உண்டாக்குறாரு. அப்படிதான் திருமணமே உண்டாகிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு குடும்பமாக உருவாக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ மனுஷனுக்கு கடவுளோட உறவில் இருக்கிறான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் கடவுள் அவன்கிட்ட வந்து பேசுகிறாரு. தோட்டத்தை காமிச்சு அங்கே கொண்டு வந்து அவனை வச்சு இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறாரு. எதெல்லாம் புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது சொல்கிறாரு. பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. கடவுளோட பேசுகிறான் டெய்லி. ஆனால் ஒன்று மிஸ்ஸிங், அவனுக்கு துணை கிடையாது. அதான் மனுஷன் தோட்டத்தில் வச்சுட்டு எல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனால் அவனோடு ஐக்கியம் கொள்கிற மாதிரி ஒருத்தரும் அங்கே இல்லை. கடவுளோட ஐக்கியம் இருக்குது அவன் லெவலில். அவனோடு கூட இவன் கடவுள் கிடையாது பாருங்க, இவன் மனுஷன். வெறும் கடவுளோட ஐக்கியம் கொண்டா பத்தாது. இவன் இவனை போல இவனுக்கு இன்னொருவர் தேவை, மற்றவர்கள் தேவை. அதனால தான் சொல்கிறார் மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி உண்டாக்குறாரு. உண்டாக்குன உடனே விழா எலும்பு எடுத்து உண்டாக்குறாரு இல்லையா. உண்டாக்குன உடனே அவன்கிட்ட கொண்டாந்து நிறுத்தினா அவன் சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பு, மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள்ன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஒரு எலும்பு மிஸ்ஸிங்கு, அவ தான் நீ. எனக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதை நிரப்புகிறவள் தான் நீ. நீ நானும் சேர்ந்தாதான் நம்ம கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பாருங்க அவன். அப்படிப்பட்ட ஒரு இதை அவர் உண்டாக்குறாரு. அதனால தான் பாருங்க சாலமோன் உன்னத பாட்டில் வாசித்தீங்கன்னா, உன்னத பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் வருது. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, முற்றிலும் அழகுள்ளவர். இப்போ கவனிங்க, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். தன்னுடைய மணவாளனை பற்றி சொல்றா ஒரு பெண்ணு, சொல்றா இவர் என் நேசர், இவர் தான் என்னுடைய லவர், என்னுடைய காதலன், அல்லது நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட என் புருஷன். ஆனா இவரே என் நண்பர். இவர் வெறும் என்னுடைய காதலன் மட்டும் இல்லை, நான் அன்பு கூறுகிற ஒரு புருஷன் மட்டும் இல்லை, என் நண்பரும் கூட இவர் அப்படின்றார். அந்த நண்பர்ன்ற வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்கணும் நம்ம பாருங்க. அப்ப திருமணத்தை கர்த்தர் ஒரு நட்பை போல ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய மனைவி, உங்களுடைய புருஷன் உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நண்பராக இருக்கணும்? இரும்பு இரும்பு கருக்கிடும் என்று சொன்ன மாதிரி உங்களை இன்னும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க வேணும். நீங்கள் அவங்கள ஷார்ப்பாக்குறீங்க, அவங்க உங்களை ஷார்ப்பாக்குறாங்க. உங்களுக்கு எந்தெந்த விதத்துலலாம் உங்கள்கிட்ட என்ன மிஸ்ஸிங்கோ அதை அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை நல்லாக்குறாங்க. அவங்கள்ட்ட என்னெல்லாம் மாற வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள நல்லாக்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதி இல்லை, போட்டி கிடையாது, எதிராளி கிடையாது, குற்றம் பிடிக்கிற ஆளுங்க கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிற ஆட்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய குறிக்கோள் என்ன? 2 பேரும் நீங்கள் இருக்க வேண்டிய விதத்தில் ஜொலிக்க வேண்டும். அந்த ஜெம் டம்ளரில் போட்ட விலையேற பெற்ற கற்கள் மாதிரி நீங்கள் அந்த ப்ராசஸில் என்ன ஆகணும்? 2 பேரும் ஜொலிக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? எவ்வளவு சிறப்பானவர்களாக நீங்கள் இருக்கணுமோ அப்படி சிறப்பானவர்களாக மாற வேண்டும். அதுக்கான நட்பு இது. அதாவது வேத வசனத்தில் நட்பை குறித்து நிறைய சொல்லியிருக்கு பாருங்க. சில வசனங்களை வாசிக்கிறேன் நான்.
நட்பினுடைய முதல் இலக்கணம் என்னன்னா, நட்பு உண்மையான ஒரு நட்பாக இருக்கிறது. கான்ஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அது கான்ஸ்டன்சினா ஃபெய்த்ஃபுல்னஸ், தொடர்ந்து எப்போதுமே உண்மையாக ஒரு நம்பத்தக ரீதியில் அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 17:17 இதை பற்றி வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 17:17 நட்பை பற்றி சில காரியங்கள் சொன்னால் அப்புறம் அதை அப்படியே திருமணத்துக்கு கொண்டு வருவோம். இன்றைக்கி நட்பை பற்றி பிரசங்கம் இல்லை, ஆனால் நட்பை பற்றி பார்த்தா தான் திருமணம் எப்படி ஒரு நட்பாக இருக்குது, திருமணத்தில் இந்த நட்பு எப்படி வேலை செய்யுது, திருமணம் என்கிற இந்த நட்பின் உறவை வச்சு கர்த்தர் எப்படி நம்மளை மாற்றுறாருன்னு பார்க்கலாம். 17:17 பாருங்கள். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதுதான் கான்ஸ்டன்சின்னு. கான்ஸ்டன்சின்னா நேற்று ஸ்நேகித்தான் இன்றைக்கி ஸ்நேகிக்கிறது இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நல்லா ஸ்நேகித்தான் இப்போ இல்லை. கான்ஸ்டன்ட், எப்போவுமே அவனை நம்பலாம். இன்றைக்கும் இருப்பான், நாளைக்கும் இருப்பான், என்றைக்குமே இருப்பான். ஒரு நாளும் நம்ம விட்டு விலக மாட்டான். கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோமோ அதுதான் சொல்லுது. ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்போ ஸ்நேகிதன் யாரு? அவன் கெட்ட நேரத்துலையும் நம்ம கூட இருப்பான், நல்ல நேரத்துலையும் நம்ம கூட இருப்பான். வாழ்க்கையிலெல்லாம் நல்லா போகும்போதும் சிலர் பார்த்துட்டீங்களா, நல்லா இருக்கும்போது எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் நல்லா இருந்து பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க அவர் என் சொந்தக்காரரு, அவர் எங்கள் அண்ணாச்சி தான்மா. இவங்கள்ட்ட நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்து பாருங்கள், ஐயோ அவருக்கு தெரியாதுங்க யாருன்னு, அவர் எங்கேயோ இருந்தவர் நமக்கு தெரியாதுன்றவான். உங்களுக்கு தூரத்தில் பார்த்தாலே அப்படி விலகி போயிடுவான். எங்கள் காசு கேட்டுற போகிறீங்களோன்னு, இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க, தெரியுது நல்லா, அதுதான் உலகம். சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்களின் நட்பை நம்ம விரும்புகிறோம், அது பின்னால் போகிறோம். நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்டு இவர் அப்படின்னு, ஆனால் அந்த ஃப்ரெண்டு உங்களை வெறும் காசுக்காக தான் மதிக்கிறான். நீங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களை மதிக்கிறான். அவன் நண்பனே கிடையாது. எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் மெய்யான நட்பு. நட்பின் இலக்கணம் அதுதான். வெறும் ஃபேர் வெதர் ஃப்ரெண்டு கிடையாது. நல்ல காலத்தில் மட்டும் நம்மளோட கூடிக்கிறது கிடையாது. நல்லா இருந்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் அதில் என்னென்னா, எங்கெங்கேயோ இருந்தவன் தெரியாத சொந்தக்காரெல்லாம் வந்துடுவான். இப்போ நான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் என்னுவான். கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்மந்தமே இருக்காது நமக்கு அவனுக்கும். இப்போ இவரோட ரொம்ப க்ளோஸுங்க நான் அப்படின்றவான். அப்படியே ஒட்டிக்குவான். நம்மளுக்கு இன்னும் யாருன்னே தெரியாது. சில நேரத்தில் அவன் வர்றது எதுக்காக, இவர் நல்லா இருக்காரு, இவரோட ஒட்டிக்கிட்டா அவர்கிட்ட இருக்கிறது ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டும். அதாங்க இங்கே நமக்கு கொஞ்சம் ஒட்டாதா, அவர்கிட்ட இருக்கிற பசை நம்ம மேலே கொஞ்சம் ஒட்டாதா, அதில் கொஞ்சம் சில்லறை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் எண்ணம். நண்பன், உண்மையான நண்பன் அப்படி கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களோட நிற்பான், எல்லா காலத்துலேயும் உங்களோட இருப்பான். அவன் தான் நண்பன். கான்ஸ்டன்சி, உண்மையான நட்பு. அது ரெண்டாவது, ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும் நட்பின் இலக்கணத்தில். ரெண்டாவது காரியம் என்னன்னா, திறந்த உள்ளம், ஒரு ஆனஸ்டி, அதில் ஒரு உண்மைத்தன்மை அதில் இருக்கும். அதே நீதிமொழிகளில் 27ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இதெல்லாம் அப்படியே திருமணத்துக்கும் பொருந்தும் பாருங்கள். 27:9 பரிமளமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒரு சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஒரு சிநேகிதனுடைய ஆலோசனை எப்படி களிப்பாக்குமா? பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குறது போல களிப்பாக்குமா. அப்படிப்பட்ட ஒரு களிப்பை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுது. இதே 27:5-6 பாருங்க. மறைவான சிநேகிதத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். மறைவான சிநேகிதத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இருக்கிறீங்களா? நம்ம குறைய நம்மளுக்கு சொன்னால் தாங்கவே முடியல நம்மளால். ஆனால் திருமணம் அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஆழ்ந்த நட்பு, கான்ஸ்டன்ட் ஒரு நட்பு, எப்போவுமே இருக்கிற நட்பு. நல்ல காலத்துலேயும் கெட்ட காலத்துலையும் எல்லாத்துலையும் நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறாங்க,
நம்ம அவர் தவறுகளை சுட்டி காமிக்கிறோம், அவங்க நம்ம தவறுகளை சுட்டி. நமக்கு எதிரி இல்லை அவங்க, நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக சுட்டி காட்டல. அதனால தான் சொல்லி, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். இது உண்மையானவைகள். சத்துருயிடம் முத்தமோ வஞ்சனை உள்ளவைகள். வெளிப்படையான கழிந்து கொள்ளுதல் நல்லது. அது முதல்ல பாராட்ட தெரியணும். நமக்கு தெரியுமா? வெளிப்படையான கடிந்து, மறைக்காம தப்புன்னா தப்புன்னு சொல்லி கடிந்து கொண்டு செய்யாத என்னமே செஞ்சு நம்ம உருப்படுறது கஷ்டம், இப்படி இருன்னு சொல்றது நல்லது. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் போட்டு உருட்டுறாரு நம்மளை போட்டு. இதான் நடக்குது வீட்டில், கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு. நான்லாம் பைபிளில் பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் வீடு எனக்கு தெரியாது, யாருடைய நிலைமை எனக்கு தெரியாது. பைபிளில் சொல்லி இருக்கிறத சொல்கிறேன். திருமணத்தை ஆண்டவர் நட்பு போல் உண்டாக்கிட்டார். இவரே என் நேசர் மட்டும் இல்லை, இவரே என் நண்பர். அந்த நேசர் வெறும் என்னை காதலிக்கிறது மட்டும் இல்லை, என்னை அன்பு கூறுறது மட்டும் இல்லை, அவரோட ரொமான்ஸ் மட்டும் இல்லை, அவர் ஒரு நண்பர், நல்ல நண்பர். என்னுடைய தவறுகளெல்லாம் சுட்டி காமிச்சு எனக்கு நான் நல்லா சிறப்பாகணும்னு சொல்லி, நான் இன்னும் நல்லா ஆகணும்னு சொல்லி சிறப்பாக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன் பாருங்க. ஒரு பையன் சொல்கிறான் என்கிட்ட, பொண்ணு பார்த்தாங்க. அவனுக்கு பார்த்தோன்னு சொல்கிறான், பார்த்தேங்க நல்ல நல்ல தெய்வ பக்தியான குடும்பம், நல்ல பொண்ணு, நல்ல ஆளுங்க, எல்லாம் பிடிச்சிருக்குங்க. ஆனால் ரொம்ப நாட்டுப்புறமாக இருக்குதுங்க. என்னவா? ரொம்ப நாட்டுப்புறம். எனக்கு ரொம்ப, நான் சிட்டி ஆள், அது ரொம்ப நாட்டுப்புறம் நமக்கு ஒத்து வராது. எல்லாமே நல்லா இருக்குன்ற அந்த மாதிரி நல்ல விசுவாசி, நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கு, எல்லாம் இருக்குன்றீங்க, ரொம்ப நாட்டுப்புற டைப்பில் இருக்கிறாங்கன்ற. நான் சொன்னேன், போய் கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு நல்ல பியூட்டி ஷாப்பு கொண்டு போய் எப்படி முடி வெட்டணுமோ வெட்டி, சட்டை கடைக்கு கொண்டு போய் புடவை துணி சுடிதார்லாம் வாங்கி கொடுத்து, எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ நீ எப்படி ஆக்கணுமோ ஆக்கிக்க. நீ என்ன? ஹலோ, பாவம் தெரியாது அந்த பிள்ளைக்கு, அப்படி வளர்ந்துருச்சு, அந்த சூழ்நிலையில் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஊரில் அப்படி தான் எல்லாரும் சுற்று முக்கத்து எப்படி இருக்கோ அப்படி தான் இருப்பாங்க. உனக்கு இப்படி வேணும்னா மொல்லமாக நைஸ் பண்ணி நல்லா பேசி அன்பு கூர்ந்து, முதல்ல அவளுக்கு என்ன தெரியணும், நீ நல்லது தான் செய்ய விரும்புகிற அவளுக்கு அப்படின்னு தெரியணும். அவள்கிட்ட சொல்லி இதெல்லாம் லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. என்னம்மா நீ இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, நீ எப்படி இருப்ப தெரியுமா? இந்த சட்டையை போட்டு நான் கொண்டு போய் கடையில் வெளியே நிற்க வச்சு அந்த பொம்மையை காட்டி, இந்த சட்டையை உனக்கு போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி போல, அப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒரு தடவை. அதுக்கு பதிலாக விரோதி மாதிரி, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ நாட்டுப்புற டைப்பில் இருக்கிற, இது என்னது இது, இந்த சட்டையை மாட்டிட்டு வந்துருக்கிற அப்படின்னா நல்லது இல்லை. எந்த சட்டையை வாங்கணுமோ அதை வாங்கி போட வச்சு நைஸ் பண்ணி, நீ உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்க. உன் மனைவி தானே. நான் இது நடக்கிறத பார்த்துருக்குறேன், எத்தனையோ தடவை பண்ணுறதை பார்த்துருக்குறேன். சில ஆண்கள் சில பெண்களை கல்யாணம் பண்ணதுனாலே ஆள் சூப்பராக இருக்கிறான். இப்போது ஹலோ, அவன் ட்ரெஸ் பண்ணுறது மாறிடுச்சு, லுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு அப்படி ரொம்ப விவரமான ஆள். அவனை ஒழுங்காக தலையை வார வச்சு, எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ ட்ரெஸ் பண்ண வச்சு, என்ன சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட வச்சு, அவன் உடம்ப சரியாக்கி எல்லாம் சரி. ஆளே வேற. என்ன எப்படி ஆயிட்டேன்னா தான் இருக்கிறீங்களா? நட்புங்க, நட்பு முதல்ல ஃப்ரெண்ட் ஆகுங்க. அதாவது நீயா நானா, நான் பெரிய அறிவாளி நீ முட்டாளு அப்படின்னு போனீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அவங்க, நீங்கள் சொல்கிறத ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நட்பு பாராட்டி பாருங்கள். நல்ல ஃப்ரெண்டோடு எப்படி பழகுறீங்க. நானும் சின்ன வயசில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்கள், அந்த வட்டாரத்தில் இருந்து எல்லா தெருவில் இருக்க எல்லா கிறிஸ்தவ பசங்களும் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரொம்ப சோஷியலான ஆள் நாங்கள்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துடுவான், அந்த நின்று பேசிக்கிறோம். அவ்வளோ நட்பு, எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளவு நட்பு. சிலர்லாம் இன்றைக்கி என்னோட நட்பு, அவ்வளோ நட்பு. நட்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு உறவு. திருமணம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சிறந்த நட்பு. நண்பர் மாதிரி ட்ரீட் பண்ணி, நண்பர் மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி என்ன வேணால் நடத்திக்கலாங்க.
ஒரு நல்ல நண்பர், இவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக பேசுறாரு. இந்த பெண் நான் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுது. முடி எப்படி வெட்டினா நல்லா இல்லைங்க, இப்படி வெட்டுங்க, இங்கே பாருங்க, இதை பாருங்க எப்படி வெட்டியிருக்காங்கன்னு. மேகசினை வாங்கிட்டு காமிக்கணும். சில ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியாது பாருங்க, சதுர வட்ட மாதிரி வெட்டிட்டு வந்திருப்பான். என்ன ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு மேகசின், முடி வெட்டுற மேகசின்லாம் விற்குதுங்க, அதை வாங்கிட்டு காமிச்சு, முடி எப்படி வெட்டியா நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, வேலைக்கு போகிற அங்கங்கே போகிற பழகிற ஆள் பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்க வேணாமா, இப்படி வெட்டன்னு நீ இப்போ அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்க ஆரம்பிச்சிடுவான். எத்தனை பேர் நட்பு நல்லதுன்றீங்க? அப்போ திருமணத்தில் நட்பை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் நட்பை கல்டிவேட் பண்ணி பாருங்க, நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் உழைவாங்க அடுத்த ஆள். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டுக்குவாங்க, ரெடி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் நெளிவாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறதுனாலே சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இறங்குவாங்க. இருக்கீங்களா? என்னெல்லாம் லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. 27:17 ஏற்கனவே வாசித்துட்டேன். அதாவது உண்மையான நட்பு எப்படி இருக்குது, உண்மையான நட்பு எப்படி இருக்குது? சிலர் சொல்கிறாங்க அவருக்கு அனுபவம் அது. ஏங்க நான் படிச்சிருக்கிறேங்க, இதெல்லாம் நிறையா வாசித்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இவர் அனுபவம் அப்படின்ற கூடாது. ஆனால் இது அனுபவ ரீதியாக கொண்டாடலாம், அனுபவ ரீதியாக கொண்டாடலாம். நானும் இது அனுபவமாக தான் ஆக்குறேன், இந்த ப்ராக்டிஸும் பண்ணுறேன். நான் ஒர்க் ஆகும் நல்லா, ஒர்க் ஆகும் நல்லா. அதுக்கு முதல்ல நட்பு வேணுமே. அந்த நட்பை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எது சொன்னாலும், நீ போய் என்னைக்கு நீ இப்படி முடி வெட்டுறியோ, என்னைக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுறியோ அன்னைக்கு வா அப்படின்னா போன வரமாட்டா. திருப்பி கூடையே வச்சிருந்து நைஸ் பண்ணி அன்பு காட்டி நண்பர் மாதிரி வச்சிருந்து ஐடியா கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி, ஏங்க சேல்ஸ் வேலைலாம் செய்கிறீங்க, மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறீங்க, இது பொண்டாட்டிக்கிட்ட மார்க்கெட் பண்ணுறதுக்கு முடியல மாட்டேங்குது. எதையும் பண்ணி சரி பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பைபிள் அதை போதிக்குது. அதனால தான் பைபிளை மாதிரி ஒரு ஞானமான புஸ்தகம் கிடையவே கிடையாது. பாருங்க, நட்பை டெவலப் பண்ணுங்க, திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். சிறந்த நட்பு எப்படி இருக்கும்? சிறந்த நட்புன்றது ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நமக்கு உண்டாகுது, பாதுகாப்பின் உணர்வை உண்டாகுது. இவரோட இருந்தேன்னா, இவளோட இருந்தேன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குகிறது. கம்ஃபர்ட் ஆஃப் ஃபீலிங் சேஃப் வித் அ பர்சன். இவரோட நான் நல்லா இருப்பேன், இவர் என்னை பார்த்துக்குவார், இவ என்னை பார்த்துக்குவார், நல்லா இருப்பேன் நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அது உண்டாக்குது. அந்த அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோன்றதை பற்றி பயப்பட மாட்டாங்க. சில மனைவிமாருங்க, சில புருஷன்மார்கள் அவங்க மனைவிகிட்டேயோ அல்லது புருஷன்கிட்டயோ ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. சொன்னால் வெடிச்சிருவார், அவர் கொதிச்சிருவார், அரைஞ்சிருவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சில புருஷர்கள் கூட பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி இருக்கும். சொன்னால் ஐயோ அவள்கிட்ட அதை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்க, சொன்னால் போச்சுக்கம்பாங்க. அவ்வளோ பயம், பொண்டாட்டிகிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ பயம். அப்போ அந்த ஒரு சேஃப் ஃபீலிங் இல்லை. என் மனைவி அவள்கிட்ட நான் எதை வேணால் பேசலாம், ஓப்பனாக பேசலாம், பாதுகாப்பு இருக்குது, அதனால என்னை வெறுத்துற மாட்டா, கோச்சிக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு இது. என் புருஷன், என் மனைவி, நான் என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி அங்கே இருக்குது. அதனால் வார்த்தையை ரொம்ப கவனித்து இதை சொன்னால் என்ன ஆகுமோ அப்படின்லாம் பயந்து 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 மாய்மாலமான வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தாராளமாக சரமாரியாக பேசலாம். அதில் பேசுகிறதுல சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் தானே, சில நேரத்தில் கொஞ்சம் அது நல்லாவும் இருக்காது. நம்ம சொல்கிறது ஒரு கடினமான காரியங்களாக கூட இருக்கும், வெறுப்பை ஊட்டக்கூடிய காரியங்களாக இருக்கும்.
ஆனால் நமக்கு தெரியும் அவங்க ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுனால, நமக்காக இருக்கிறதுனால எதை எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவாங்க, எது நல்லது இல்லையோ அதை விட்டுருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அம்மா அவர் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் நல்லவர் அவர், வார்த்தை என்னமோ அப்படி வந்துருச்சு, ஆனால் நல்ல மனுஷன், அதனால் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். அது சொன்னதுனால ஒன்று நான் கோச்சிக்கலங்கிற மாதிரி ஆகிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நட்பு எல்லாம் சொல்லுங்கள். நட்பு, திருமணம் என்பது ஒரு நட்பு இல்லையா? சரி, மூணாவது குவாலிட்டி, ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட், ஒரே பேஷன், ஒரு காரியத்தை குறித்து ரெண்டு பேரும் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுதான் நட்புக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இதில் சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய பேர் எதன் அடிப்படையில் திருமணம் பண்ணுறாங்கன்னா, கவர்ச்சியின் அடிப்படையில் வந்து திருமணம் பண்ணுறாங்க. கவர்ச்சின்னா என்ன? ஒரு பெண்ணை பார்க்குறான், ஆஹா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். அதாவது அவனுக்கு அழகாக இருக்கணும், அவ்வளோதான். நான் சில பையனில் கேட்டிருக்கேன், என்ன மாதிரி பண்ணுவோன்னு. அந்த அம்மா சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, அழகாக கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. நான் திருப்பி திருப்பி கேட்டுப்பாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க? வெறும் அழகாக கேட்குறான், அவ்வளோதான். அவ்வளோதானா? அழகு தான் வேணுமா? அப்புறம் வந்து சொன்னான், ஒரு நாள் வந்தான், ஞாயிற்றுக்கிழமை வந்து, நான் பொண்ணு பார்க்க போகிற நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, பொண்ணு நல்லா சூப்பராக இருக்குது, ஃபோட்டோலாம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அழகு மட்டும்தானே கேட்குறான், வேறு எதை பற்றியும் கவலை இல்லை அவனுக்கு. பார்த்தா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்றான், அவ்வளோ சூப்பராக இருக்கணும் அப்படின்றான். வந்து பார்த்துட்டோம், நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் பாஸ்டர், ஒரு ஜெபம் பண்ணுங்க. இவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பணும். நான் சொன்னேன், சரி ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்ப்பா, போனீன்னா பொண்ணு பார்க்குறதில்ல, அப்படியே அவங்க அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துட்டு வா, அவங்க பாட்டியும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடு. ஏன்னா கடைசியில் உனக்கு கிடைக்க போகிறது அதுதான். அந்த பாட்டியை நல்லா பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஏன்னா கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு கிடைக்க போகிறது இதுதான். இதுக்கு ரெடியா நீ? இந்த மூஞ்சி தான் இருக்கும் அங்கே. இப்போ பார்க்குற அழகான மூஞ்சி இருக்காது. அந்த பாட்டி இருக்காங்க பாரு, அந்த பொண்ணுடைய அப்பா சைடு பாட்டியும் பார்த்துரு, அம்மா சைடு பாட்டியும் பார்த்துரு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் உனக்கு. வேற என்ன கிடைக்க போகுது? சான்ஸே இல்லை. இதுதான் உன்னுடைய எதிர்காலம். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நல்லா பார்த்துட்டு வந்துடு. அப்புறம் வந்து ஐயோ நான் இப்படி கல்யாணம் பண்ணல என்ன கூடாது. கல்யாணம் பண்ணும்போது யோசிக்க, அதுதான் கல்யாணம் பண்ணுற நீ அப்படின்னு. இந்த லுக்கு தான் சொல்ற. சொன்ன விளங்கவே மாட்டேது, அப்புறம் எப்படி சொல்றது? அதனால இப்படியெல்லாம் சொல்ல கற்றுக்கிட்டேன் நான். இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னு யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. கவர்ச்சியின் அடிப்படையில் தான் திருமணமே நடக்குது நிறைய நேரத்தில். அழகாக இருக்குனாலும் அழகை போட்டு அவ்வளோ அவனை எந்த விதத்தில் ஒரு பொண்ணு கவரலைன்னா, ஒருத்தன் அப்படி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு வந்தான் பாருங்க. அவன் சொல்கிறான், பொண்ணு அக்லிங்க அப்படிங்கிறான். அப்படியே சொல்கிறான், பொண்ணு ரொம்ப அக்லி, இந்தந்த கோளாறுலாம் இருக்குது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இந்த பொண்ணை தான் கர்த்தர் உனக்காக வச்சிருக்காரு. பெரிய பக்தன் பாருங்க. அவன் பொண்ணு அக்லியாக இருக்குதான். தீர்க்கதரிசி சொன்னார். நான் சொன்னேன், ஏயா நீ கல்யாணம் பண்ண போகிற, நீயே ஓமாயாலேயே அந்த பொண்ணை அக்லின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணுற? அப்புறம் உனக்காவது அழகாக தெரியணும் இல்லையா? கல்யாணம் பண்ணுறவனுக்கு அந்த பொண்ணு அழகாக தெரியணும் இல்லையா? ஊர் உலகத்தில் இருக்கிறவன் இது அவ்வளோ அழகு இல்லைன்னு சொல்லலாம், நீ சொல்லக்கூடாதே. நீ சொன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம்? அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டேன் நான். ஹலோ, இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துருக்கிறேன் நான். உனக்கு என்ன அறிவே இல்லையா? நீ கல்யாணம் பண்ண போகிறவளையே நீ அழகு இல்லைன்ற, அக்லின்னு வர அந்த வார்த்தை அப்படியே சொல்கிறான் பாருங்க. உனக்கு அறிவு இருக்கா? அப்படி பேசலாமா? நீ அப்படி பேசுனா அப்புறம் ஏன் அதை கல்யாணம் பண்ணுற? உனக்கு அழகா தோன்றுகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இது இருக்கணும். போய் அதுக்குன்னு பார்த்து ஒன்றுமே ஆப்போசிட்டாக இருக்கிறத போய் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அழகுதான் முக்கியம், அழகுதான் வேணும், வேற எதை பற்றி நான் கவலைப்படுறேன்னு சொல்கிறவனை பற்றி நான் கவலைப்படுறேன். ஏன்னா கொஞ்ச நாளில் அழகு போயிடும். அப்புறம் எதை வச்சு ஓட்ட போகிறீங்க? அழகு கொஞ்ச நாள் இருக்குங்க. உலக அழகியாகவே இருந்தால் கூட ஒரு 2 பிள்ளை பெற்ற பிறகு நீங்கள் சொல்லணும், இவங்க 5 வருஷத்துக்கு முன்னால் உலக அழகியாக இருந்தாங்கன்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்படி இருந்தாலும் எப்படி ஆனாங்கன்னா, பாவம் 2 குழந்தை பெற்றுருக்குறாங்க, வயசு வேறு 5 வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன? அப்படி தான் இருக்கும். அழகு சுலபமாக மறையக்கூடியது. ஆனால் நிறைய பேர் அதில் தான் இருக்கிறாங்க.
அதனால தான் திருமணம்ங்கிறது நட்பு. அந்த நட்பு அழகை பேஸ் பண்ணி கிடையாது. அழகு ஒரு அஸ்திபாரமாக இருக்க முடியாது. அதுக்கு எது அஸ்திபாரமாக இருக்கணும்? காமன் இன்ட்ரெஸ்ட், காமன் பேஷன். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரியத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈடுபாடு, ஒரு அலாதி பிரியம் இருக்கணும். அதனால் சிஎஸ் லூயிஸ் என்ற இந்த பெரிய எழுத்தாளர் அவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன அருமையாக சொல்கிறாரு. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கேன் பி depicted as two people looking at one another. அதாவது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இன கவர்ச்சின்றது வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் பார்க்க, இந்த பையன் பொண்ணை பார்க்குறான், பொண்ணு பையனை, ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க, வா சூப்பர், ஆள் மன்மத மாதிரி இருக்கிறான், இது அந்த பொண்ணு ஜம்முன்னு இருக்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு. பையனும் சொல்கிறான், ஐயோ சூப்பராக இருக்குங்க பொண்ணு, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படிங்கிறான். அதுதான் கவர்ச்சி, அதுதான் கவர்ச்சி. நட்பு எப்படிப்பட்டது? ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து சூப்பர்னு சொல்றது இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேற ஒன்றை பார்த்து ஆஹா சூப்பர் அப்படின்னு இவன் சொல்றான், அவளும் சொல்றா உங்களுக்கு பிடிக்குதா, அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்றா. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நட்பு பாருங்க, சாதாரணமாக யாரோட நட்பு ரொம்ப ஆகுது உங்களுக்கு? உங்களுக்கும் அந்த நண்பனுக்கும் அல்லது நண்பிக்கும் காமனாக ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஏதோ ஒன்று பிடிக்குது இல்லையா? அப்படிதான் நட்பு வருது பாருங்க. அப்படிப்பட்ட நட்பு தான் ரொம்ப நாள் நீடிக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்றில் பெரிய இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒரு காரியத்தில் பெரிய ஈடுபாடு, பெரிய இன்ட்ரெஸ்ட், அலாதி பிரியம். ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்த்து அவங்க பிரியப்படுறாங்க. ஒருத்தர் ஆகான்றாங்க, பக்கத்தில் ஐயோ நானும் அதே தான் சொல்கிறேன், எனக்கு அதுதான் பிடிக்குதுன்றாங்க. இது வந்து கிறிஸ்தவர்கள்னு வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு நியூ லேயர் அங்கே ஆட் ஆகுது, ஒரு புதிய பரிமாணம் அங்கே உண்டாகிறது. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு கிறிஸ்தவ ஆண் ரெண்டு பேரும் எதை ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க வாழ்க்கையில்? ஆண்டவராகிய இயேசுவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. இருக்கிறீங்களா? இவன் சொல்கிறான், எனக்கு இயேசு தான் எல்லாம், இயேசு தான் எனக்கு வேணும், இயேசு தான் என் வாழ்க்கையில் முதல், அவருக்கு தான் எல்லா மகிமையும், நான் அவருக்காக தான் வாழ போகிறேன்றான். அவனும் சொல்கிறான், ஐயோ அதுதான் எனக்கும் பிரியம், உங்களுக்கு அது பிரியும்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும். ஹலோ, என்கிட்ட சிலர் வந்து கேட்பாங்க, அது என்னங்க வேறு இதில் கல்யாணம் பண்ணால் என்ன தப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுக்கு நான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு அது இவாஞ்சலைசேஷன் பண்ணுறாங்களாம். ஆளை நான் ஆண்டவர்கிட்ட நடத்தக்கூடும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? இந்த நட்புங்கிறது எப்படி உண்டாகிறது? ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அலாதி பிரியம். அப்போ ரெண்டு கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒருத்தர் திருமணம் செய்து கொள்ள போகிறோம்னு தீர்மானிக்கும் போது அதுக்கு அடிப்படை அஸ்திபாரமாக எது இருக்கணும்? நட்புக்கு எது ரொம்ப நல்ல அஸ்திபாரமாக அது இருக்கும். அது என்ன? ரெண்டு பேருக்கும் இயேசுவின் பேரில் எல்லாத்த காட்டிலும் அன்பும் பிரியமும் ஆசையும் வாஞ்சையும் இருக்க வேணும். ரெண்டு பேரும் இயேசுவை பெருசாக நினச்சி இயேசுவை முதலாவது எண்ணி இயேசுவை முதலாவது வச்சு வாழ்ந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க வெறும் கவர்ச்சியின் அடிப்படையில் வரல, கவர்ச்சி ஒளிந்து போகும். இருக்கீங்களா? பாருங்க, பலரும் பல விதமாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஒன்று கவர்ச்சிக்காக கல்யாணம் பண்ணுறாங்க, அழகாக இருக்குன்னு வேறு எதையும் கேட்கறது இல்லை, அழகாக இருந்தால் போதுன்னு பண்ணுறாங்க. அழகு போயிடும், கொஞ்ச நாள் கேரண்டீடாக போயிடும். அது நான் உத்தரவாதம் கொடுக்கலாம், இருக்கவே இருக்காது, கொஞ்ச நாள்லேயே போயிடும், அலங்கோலம் ஆகிடும். அது இன்னும் சிலர் எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம்யா, அதனால அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கன்றார். இதான் என் வேலையா? இவங்க வாழ்ந்து கெட்டுட்டாங்களாம், இதை வந்து தூக்கி நிறுத்தணுமா? அதாவது கொஞ்சம் வசதியான பொண்ணா பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும், ஒரு வசதியான பொண்ணா பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே தூக்கி நின்றுடுவானாக்கும், நிமிந்துருவானாக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்லா இருந்தவங்க இப்போ கெட்டு போயினாங்க. நீங்கள் கொஞ்சம் அவனை தூக்கி நிமிர வைங்க. இவன் நிமிர முடியலன்னா நம்ம எப்படி நிமிர வைக்கிறதானே? ஆண்டவர் தான் நிமிர வைக்கிறவர், தலையை உயர்த்துகிறவர். இதை விட்டுவிட்டு திருமணம் செய்யும்போது கணக்கு போட்டுக்கிட்டு வர்றாங்க, ஒரு இத்தனை லட்சம் கிடைச்சா நம்ம நிமிந்துடலாம், அப்படிப்பட்ட ஒரு வசதியான பொண்ணு கிடைச்சா வந்தால் அப்படி வர்றாங்க பாருங்க.
அதைத்தான் சொல்ல வரேன் நான். சில திருமணங்கள் எதுக்காக நடக்குது? அழகுக்காக நடக்குது. இன்னும் சில திருமணங்கள் எதுக்காக நடக்குது? பண வசதி தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இது அதுக்காக நடக்குது. அதுவும் ஒளிஞ்சிரும் பாருங்க. வெறும் பணத்தை நம்பி இருந்தீங்கன்னா சில நேரத்தில் பணம் கை கொடுக்காது. இதெல்லாம் ஒன்றும் கேரண்டி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அது முக்கியமாக அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பாமல் இது எல்லாத்தையும் தருகிற ஒரு நம்புன்னு சொல்லியிருக்கு வேதம். 1 தீமோத்தேயு 6:17. ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் விரும்புறாரு, உங்களுக்கு தர விரும்புறாரு. ஆனா அது மேல நம்பிக்கை வைக்க வேணாம்னு சொல்லியிருக்குது. ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன போதிக்கிறார் பாருங்க பவுல். 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யவானுக்கு இது சொல்லுன்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேல நம்பி வச்சுன்னா போயிடும், அவ்வளவுதான். எது நீங்க நம்பிக்கை ஆண்டவரை தவிர வேற எது மேல நம்பிக்கை வச்சாலும் அது போயிடும். எல்லாம் நிலையற்றதாக இருக்கிறது. நம்பிக்கை அதன் மேல வைக்காத. எல்லாத்தையும் நமக்கு நாம் அனுபவிக்கிறதற்கு தாராளமாய் ஏராளமாய் தருகிற இந்த அற்புதமான தேவன் பேர்ல நம்பிக்கையை வை அப்படின்றது. இருக்கீங்களா? அப்போ கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவனுக்கு நம்பிக்கை பணம் மேல இருக்குது, தோத்திரப்பா போயிட்டு வா நீ அப்படின்ற வேண்டிதான். பணத்தின் மேல நம்பிக்கை நீ உருப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த பணம் எவ்வளோ நாள் இருக்க போது? பணம் வீக்கம் வந்ததுனால இது காலி ஆகிடும். இன்றைக்கி தான் ஒரு இது கேட்டிருந்தோம், நேற்று நைட்டு கேட்டிருந்த பாருங்க. அந்த கணக்கு போட்டு சொல்கிறான், உங்கள் பணம் எத்தனை வருஷத்தில் பாதி மதிப்புள்ளதாக ஆகிடும். இன்றைக்கி 10 கோடி வச்சுருந்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் அது 5 கோடி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். 11.5 வருஷத்தில், இன்னும் 11.5 வருஷத்தில் அந்த 10 கோடி 5 கோடி ஆகிடும்ன்றான். அது மதிப்பு அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அந்த 10 கோடியினுடைய மதிப்பு 11.5 வருஷத்தில் 5 கோடியாக தான் இருக்குன்றான். இதை நம்பி பொழப்பு நடத்த முடியுமா நம்ம? ஹலோ, கர்த்தருடைய மதிப்பு என்னைக்குமே மாறாமல் இருக்கும். அவரை நம்மளுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சா அவர் என்றைக்குமே நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர். நமக்கு நிறைவாக எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறதுக்காக தர்றாருன்னே சொல்லியிருக்குது. ஃபார் அஸ் டு என்ஜாய் அப்படின்னே சொல்லியிருக்கு. அப்போ சரியான ஒரு அஸ்திபாரம் இருக்கணும் பாருங்க. அது என்ன? நட்பு தான் அஸ்திபாரம். அது எந்த அடிப்படையில் நட்பு இருக்கணும்? கவர்ச்சிங்கிற அடிப்படையில் இல்லை, ஏமாந்துருவீங்க. அல்லது ஏதோ பண வசதியை பெருக்கிக் கொள்றதுக்காக அந்த விதமான நட்பு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு நிறைவாய் தருகிறார். அவர் மேல நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை. நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைன்னா கூட 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையை வச்சு, கர்த்தரை முதலாவது வச்சு 2 பேரும் சேர்ந்து கர்த்தரையே தேடுவோம், கர்த்தருக்காகவே வாழுவோம் தீர்மானம் பண்ணி 2 பேரும் அதை பார்த்து ஆகான்னு ஆண்டவரை பார்த்து அவரை ஓஹோன்னு நேசித்து அப்படி வாழ்ந்தா நான் சொல்லுவேன், நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள், சந்தோஷத்தில் வாழ்வார்கள், சமாதானத்தில் வாழ்வார்கள். இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு எதையோ எய்ம் பண்ணுறது நம்ம. அதனால தான் வாழ்க்கை தோல்வி அடையுது பாருங்க. அதையும் எதையும் எய்ம் பண்ணோன்னா தப்பாக போயிடும் பாருங்க. நம்ம பெரிய கணக்கு பேர் வழின்னு நினைக்கிறோம். சிலர்லாம் பொண்ணு பாரு மாப்பிள்ளை பாருன்னு வரும்போதே உள்ள கணக்கு வச்சுருக்காங்க. அவங்க இந்த கணக்கை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. சிலர் பார்த்துருங்க, எதை காமிச்சாலும் வேணான்றான். ஏன்னா வேற ஏதோ கணக்கு போயிட்டு இருக்குது உள்ள, அது சொல்ல மாட்டாங்க. அவங்க கணக்குப்படி ஏதாவது வருதான்னு பார்க்குறாங்க. நம்ம இந்த கணக்குப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், இது நல்ல பொண்ணுப்பா, இது நல்ல பையன்ப்பா அப்படின்னா அதெல்லாம் உரைக்காது. அவங்க கணக்கு வேற. என்ன இப்படிப்பட்ட போதனைகளை கேட்குறதே கிடையாது. இருக்கீங்களா? அப்போ திருமணத்தை கர்த்தர் எதுக்காக வச்சிருக்கிறாரு? 2 பேரையும் மாற்ற வேண்டியது இருக்குது, சிறப்பாக்க வேண்டியதாக இருக்குது. நாம் எப்படி இருக்க வேணுமோ அப்படிப்பட்ட மகிமை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டியது இருக்குது. நம்ம மாற்றி அப்படி சிறப்பான ஒரு திருமணம் 2 பேரையும் பெட்டர் ஆக்கணும். அதுதான் திருமண வாழ்க்கை. அப்படி ஆக்குறதுக்கு இவன் அவளுக்கு வெற்றியை தேடி தரணும், அவள் இவனுக்கு வெற்றியை தேடி தரணும். இவளை கல்யாணம் பண்ணதுனால அவன் நல்லா இருக்கணும், அவளை கல்யாணம் பண்ணதுனாலே இவன் நல்லா இருக்கணும். 2 பேரும் இன்னும் பரிசுத்தமானவர்களாக மாறணும், இன்னும் நல்லா வாழணும், இன்னும் வாழ்க்கையில் எல்லா கெட்ட காரியங்கள் எல்லாம் களைஞ்சு எரிஞ்சு போட்டு நல்ல தீவிரமாக ஆண்டவருக்குன்னு வாழணும், அர்ப்பணித்து வாழணும். அப்படிப்பட்டவர்களாக மாறணும்.
அதுக்காக தான் திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எப்படி திருமணம் செய்து கொள்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க, இந்த நீதிமொழிகள் 2:17 பாருங்க. 2:17 திருமண வாழ்க்கை ஒரு நட்புன்றது அங்கே வெளிப்படுது பாருங்க. 2:17 நீதிமொழிகள் 2:17 16 தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. அந்த ஆதியாகமம் 2:18 மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்றது கூட நிறைய மொழிபெயர்ப்புகள் சூட்டபிள் கம்பேனியன் தான் மொழிபெயர்க்கிறாங்க. ஏற்ற துணை, சூட்டபிள் கம்பேனியன். அந்த சூட்டபிள் கம்பேனியன்ற வார்த்தை எதை குறிக்குது? நல்ல ஒரு நண்பனை போல, ஒரு நல்ல நட்பில் இருக்கிற போல ஒரு துணையை நான் உனக்கு உண்டாக்குறேன்றார். அங்கேயே வந்துடுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயே ஏற்ற துணைங்கிற இடத்துலையே சூட்டபிள் கம்பேனியன், அதாவது நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி. இங்கே 2:17 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, தன் இள வயதின் நாயகனை விட்டு. அந்த நாயகன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த நாயகன்ற வார்த்தை அலுப் என்கிற வார்த்தையிலேருந்து வருது. அதுலேருந்து தான் கம்பேனியன்ற வார்த்தை வருது, ஏற்ற துணைங்கிற வார்த்தை வருது. அது லெக்சிகானில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீப்ரு வேர்டெல்லாம் விவரிக்கிற லெக்சிகானில் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? ஸ்பெஷல் கான்ஃபிடன்ட் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த நாயகன்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது லெக்சிகான். என்ன அற்புதமாக இருக்குது. அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுது, அது என்ன உலகம், பழைய ஏற்பாட்டு உலகம் கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணாங்க. இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இங்கே கல்யாணம் பண்ணால் 2 சொத்து சேர்த்தா ரொம்ப பெரிய ஓஹோன்னு இருக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் மாதிரி கணக்கு போட்டு பண்ணாங்க அந்த காலத்துலலாம். சொத்து கை விட்டு போயிடாதபடிக்கு அப்படிலாம் கல்யாணம் பண்ணாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அதை, திருமணத்தை. அந்த ஒரு உலகத்தில் திருமணத்தை பற்றி பேசும்போது, அந்த கணவனை பற்றி சொல்லும்போது, சிறந்த நண்பன், நாயகனை விட்டு. இளவயது நாயகன் அப்படின்னா இளவயது நண்பன். அவனை விட்டு இவ என்ன பண்ணுறாளாம், தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, திருமணம் ஒரு உடன்படிக்கை, அதெல்லாம் மறந்து இச்சகமான வார்த்தையை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரியாக மாறிட்டாங்க, கெட்ட வழிகளில் போகிறாங்க. அப்போ ஒரு நல்ல நண்பனை தூக்கி எறிஞ்சிட்டா, கடவுளுக்கு முன்னால் பண்ண உடன்படிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற விதத்தில் வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி திருமணங்கள் நடந்தது. சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நடந்தது, சமுதாய அந்தஸ்துக்காக. அந்தஸ்தை பார்த்து திருமணம் பண்ணாங்க. அந்தஸ்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருமணம் பண்ணாங்க. அதுதான் கரெக்ட், நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. வேதம் சொல்லுது திருமணம் அதெல்லாம் விட்டாச்சு. வேதம் அதை பற்றிலாம் பேசவே இல்லை, அந்தஸ்தை பற்றிலாம் பேச. என்ன சொல்லுது? சிறந்த நண்பன், இளவயதின் நண்பன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க ஒரு நிமிஷம். அந்த 5ஆம் அதிகாரத்துலேயும் அதுதான் வருது. 26ஆம் வசனம் முதல்ல வாசனம் இல்லையா? தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை வச்சு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவை பேசுது வேதம். அது எப்படியோ அது இப்படி தான் இதுன்னு சொல்லுது. இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு எப்படியோ அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்கு இருக்கிற. இயேசு என்ன பண்ணுறாரு? சபையாகிய மனைவியை எடுத்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரைதரையெல்லாம் நீக்கி பரிசுத்தம் பிழையற்ற ஒரு சபையாக மாற்றி இப்படி பண்ணுறாரு. அதே தான் திருமண வாழ்க்கையிலையும் நடக்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு நட்பு இது என்பதை வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருமணத்தில் எது முக்கியம்? திருமண உறவுங்கிறது கணவன் மனைவிங்கிறத தாண்டிய நட்புன்னு மாறிடுது. அந்த நட்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திருமணமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிறது. உண்மையான நட்பாக இருக்கும்போது அதில் மிகுந்த பலன் உண்டாகிறது. ஒருத்தர் நம்ம சிறப்பாகுகிறோம்.